எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரோட கூட்டணின்னு? ஆமாவா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு விஜய் பிரபாகர் கிருஷ்ணகிரியில பேசியிருக்காரு, பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? நீங்க முதலமைச்சரா உட்கார்றதுக்கு நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம். அப்போ அதிமுக திமுக புரிஞ்சுக்கங்க, எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய சீட்டுகளையும் யார் தருகிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி. இன்னைக்கு நீங்க மட்டும் நாங்க 170 இடத்துல போட்டி போடுவோம், நாங்க மட்டும் அப்படியே தனித்து பெரும்பான்மை காணுவோம் சொல்றீங்களா? அப்ப தேமுதிக உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு? நீங்க முதல்வரா நீங்க ஆட்சி அமைக்கணும்னா தேமுதிகவுக்கு உரிய மரியாதையும் அந்த தொகுதிகளையும் தரணும். நம்ம போன தேர்தல் 2011 41 தொகுதி நமக்கு கொடுத்தாங்க, 29 தொகுதி நாம ஜெயிச்சோம். அதுல போனவங்க போட்டா அவங்கள பத்தி கவலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேப்டனும் என் கட்சி தான் உயிர் மூச்சு என்று இன்றைக்கும் 20க்கும் மேலான சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். தலைவரை தன் தெய்வமாக நினைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற கடைகோடியில் இருக்கின்ற தொண்டராகிய உங்களையும் நிச்சயமாக அரசு பதவியில அமர்த்த வைச்சு உண்மையிலேயே இந்த 2026 தேர்தல் உங்களுக்கான தேர்தல், தேமுதிகவுக்கான தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால உங்களுக்கு 160 170 சீட்டு என்ற சொல்ற உரிமை இருந்தால் தேமுதிகவுக்கும் உரிய சீட்டும் அதிகாரமும் தர வேண்டியது உங்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. இதான் விஜய் பிரபாகர் கிருஷ்ணகிரியில பேசியிருக்கார். கேட்பது எங்கள் உரிமை, தர வேண்டியது உங்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2026 தேர்தல் மக்களுக்கான தேர்தல், கனவு லட்சியத்தை வென்றெடுத்து மக்கள் ஆட்சியை கொண்டு வர போகும் தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன். எனவே நமது கொடியை அறிமுகப்படுத்திய இந்த ரத சப்தமி நாளிலே என் மக்களாகிய உங்களை எல்லாரும் பார்த்ததில் உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. என் கண் முன்னாடி நிக்கிற நீங்கள் தான் நாளைய கவுன்சிலர்கள், நாளைய வைஸ் சேர்மன்கள், நாளைய சேர்மன்கள், நாளைய மேயர்கள். நீங்க தான் இன்னைக்கு என் தொண்டர்களாக இருக்கின்ற உங்களை அரசு பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் உங்கள் அண்ணியாக உங்க அம்மாவா நான் சொல்றேன். உங்களை அத்தனை பேரையும் அரசு பதவியில் அமர்த்தி வைத்து பார்ப்பதுதான் இனிமேல் என் லட்சியம், கனவு, கொள்கை. அதுதான் நம் தலைவரின் லட்சியம், கொள்கை. அதை இந்த 2026 நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன்.